الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. وقال أيضا إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. عن أبي قتادة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو قال أن يكفر السنة الماضية. وقال صلى الله عليه وسلم أيضا من وسع على عياله يوم عاشوراء وسع الله عليه سائر سنة أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முஹர்ரம் மாதத்துடைய 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பானவர்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் நோயாளிகள், படியேறி வர முடியாத வயசாளிகளை தவிர மற்ற எல்லோரும் மிம்பர் இருக்கின்ற மேல் மாடிக்கு வந்து அமருமாறு வேண்டிக் கொள்கிறேன். மேலே தாராளமாக இடம் இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். ஹத்தீப் எந்த மாடியில் குத்துபா செய்கிறாரோ அதை நாம் நிறைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையாக அமைந்திருக்கிறது. மேல் மாடிக்கு தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இடங்களை நிறைத்து அமர்ந்து கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த விடயம், கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே குத்துபாக்களில் நாம் பேண வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான். நம்முடைய நெஞ்சு கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே சமயம் நம்முடைய முகங்கள், பார்வைகள் ஹத்தீபுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தோடு பேசுகின்ற விடயம் சம்பந்தப்படும். ஒரு டைம் பாஸ் அல்ல, ஒரு பொழுதுபோக்கல்ல. குத்துபா என்பது நம்மில் அதிகமானவர்கள் வாழ்க்கையில் கேட்கின்ற நேரடியான உபதேசம். வாழ்க்கையிலே, உலகத்திலே செய்யப்படக்கூடிய பிரசங்கங்களிலே முதலாவது, உன்னதமானது, மிக மரியாதைக்குரிய ஒரு பிரசங்கம் தான் கண்ணியமானவர்களே வெள்ளிக்கிழமை மிம்பரிலே செய்யப்படக்கூடிய குத்துபா. எனவே ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு விடயத்தை அமல் செய்ய ஆரம்பித்தால், ஒரு குத்துபாவிலே ஒரு விடயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை அமல் செய்ய ஆரம்பித்தால், வருடத்துக்கு மேலோட்டமாக 50 விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். 10 வருடத்திலே 10 வருட குத்துபாக்களிலே ஒவ்வொரு விடயம் ஒவ்வொரு கிழமை அமல் செய்தால் 10 வருடத்தில் 500 புதிய அமல்கள் உருவாகும். 10 வருடத்துக்கு
500 30 வருடங்களாக குத்பா கேட்கின்றவர்கள் 1550 1560 அமல்கள் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பண்பை மாற்றினால் 10 வருடத்தில் 500 பண்புகள் மாறும். ஒரு வருடத்தில் 52 50 பண்புகள் மாறும். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கெட்ட குணத்தை விட்டோம் என்றால் ஒரு வருடத்துக்கு 52 கெட்ட குணங்களை விடுகிறோம். 10 வருட குத்பாக்களில் 550 500 520 530 கெட்ட குணங்களை விடுகிறோம் என்றால் 50 வருடம் குத்பா கேட்கின்ற 525 2500 அங்கு இடையிலே வருகின்ற அந்த 5ஆம் வாரம் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே 2600 சொச்சம் அமல்கள், 2600 சொச்சம் பண்புகள், 2600 சொச்சம் கெட்ட குணங்களை விட்டால் தூயவர்களாக மௌத்தாகலாம். எனவே குத்பாக்களை டைம் பாஸாக அணைக்காமல் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். அதற்கு ஹத்தீப் மிம்பரில் சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பதில் சொல்கின்ற அளவு நேரத்தோடு வருவோம். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரம் நம்முடைய புது வருடம். மனதுக்குள் சும்மா சொல்லி பாருங்கள், முஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹஜ் வரைக்கும் அரபு மாதங்கள் எனக்கு பிழை இல்லாமல் பாடமா? முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ரபீஉல் ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா பாடமா? ஒரே மூச்சு சொல்ல முடியும். ஆனா ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் சபையில் இருக்கின்ற சின்ன குழந்தை சொல்லும். துருசுவில் ஆரம்பித்து உந்துவப்பு வரைக்கும் சொல்லும். நம்முடைய இஸ்லாத்துக்கென்று நாம் என்ன வைத்திருக்கிறோம்? இஸ்லாமிய மாதங்களை உச்சரிப்பு பிழை இல்லாமல் 12ஐயும் சொல்ல முடியாதென்றால் எனக்கு இன்று எத்தனை வயது, எதையோ பாடமாக்கி வைத்திருக்கிறேன். அடிப்படை விளங்க வேண்டும். முஹர்ரம் புனித மாதங்களில் ஒன்று. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, துல்கைதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடராக 3 மாதங்கள். 10ஆம் மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம் அரபியிலே. இடையிலே ரமதானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் உள்ள ரஜப் சேரும். ரஜப், ஷாபான், ரமதான், இந்த 4 மாதங்கள் உடைந்து 1 வரும், தொடராக 3 வரும். 4 மாதங்களும் புனித மாதங்கள். கண்ணியமானவர்களே, போர்கள் கூட நிறுத்தப்பட வேண்டிய மாதங்கள், செய்யப்படக்கூடாத மாதங்கள். ஆனால் எல்லா காலங்களிலும் அந்த அநியாயக்காரர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆங்காங்கே அதற்குரிய விளைவுகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் தலைப்பிட இணையும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, கண்ணியமாக இந்த மாதங்களை கழிக்க வேண்டும். பாவங்களை பல ததுரிமுகின் அம்புசகம் 12 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு வருடத்துடைய கணக்கு, மாதங்களுடைய ஒற்ற மொத்தம் இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ். அதை பற்றி கடந்த வாரம் பேசப்பட்டிருக்கிற சில விடயங்கள், முக்கியமான விடயங்களை நான் ஞாபகப்படுத்தி இந்த குத்பாவை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். 4 மாதங்கள் புனித மாதம். இது நிலையான மார்க்கம். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, உறுதியான நிலையான மார்க்கம். பாருங்கள், மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மாதங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எனவே வாழ்க்கை தான், மாதங்கள் தான் ஆயுள், ஆயுளை தான் தீனோடு வாழ வேண்டும். நிலையான மார்க்கம் 12 மாதங்களை நீங்கள் தீனோடு வாழ வேண்டும், மார்க்கப்பற்றோடு வாழ வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும். இந்த மாதங்களில் மாத்திரமல்ல, இந்த மாதங்களில் நீங்கள் வலிமையா செய்கின்ற பாவங்களை முற்றுமுழுதாக ஒதுங்கி நீங்கள் நடக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், பிறருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், அத்துமீற வேண்டாம். அன்பானவர்களே, முஹர்ரமுடைய 8ஆம் நாளில் இருக்கிறோம். 8ஆம் நாளில் இருக்கிறோம். இந்த 9ஆம் நாள், 10ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள், இந்த 3 நாட்களும், அதில் குறிப்பாக 10ஆம் நாள் ஆஷூரா, அஷரா என்றால் 10, அதிலிருந்து ஆஷூரா 10ஆம் நாள் மிக முக்கியமான ஒரு தினமாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அதில் நடந்த சில நிகழ்வுகளை நான் ஒரு சில விடயங்களை விரிவாகவும் இன்னும் சில விடயங்களை மேலோட்டமாகவும் சொல்லிக் கொள்கிறேன். 10ஆம் நாள் முஹர்ரம், சில விடயங்கள் உறுதியாக ஹதீஸ்களிலே வந்தது, உறுதியான வரலாறுகளாக பதியப்பட்டது. என்றாலும் வரலாறு இது ஒரு மார்க்க கொள்கை சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்களை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு தேவையா நம்பலாம். அந்த வரலாறு அன்றைய தினத்தில் நடந்தது என்று சொல்வதில் எந்த பிழையும் இல்லை. சில முக்கியமான தரவுகளை இமாம்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதில் பிரதானமான
ஒன்றுதான் ஹதீஸோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம், அதை நான் விரிவாக பின்னால் முன்வைப்பேன். உலகத்திலே நான் தான் பெரிய இறைச்சகன், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு கொம்பன் வாழ்ந்தான். ஒரு தலக்கணம் பிடித்த திமிரு பிடித்த, தெளிவாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வே அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லலாம், ஒரு மூதேவி வாழ்ந்தான். அவனை போன்ற பல குட்டி மூதேவிகள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படி நாங்கள் சொல்ல வேண்டும். மூதேவி வாழ்ந்தான். அன்பானவர்களே, அந்த மூதேவி மண்கவிய நாள், அந்த மூதேவி மண்கவிய நாள். அவர்களை மாண்புமிகு, மரியாதை மிகு, ஹானரபிள், ரெஸ்பெக்டபிள் என்று பேசப்படக்கூடியவர்கள் அல்ல, காரி துப்பப்பட வேண்டியவர்கள். அந்த மூதேவி அழிந்த நாள். அடுத்த விடயம், அது அந்த மூதேவியின் பெயர் என்ன, சம்பவத்தை சொல்லும் பொழுது வரும். சிலருக்கு பட்டிருக்கும் யாரண்டு. பல முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றுதான். வரலாறை சொல்கிறேன், ஹிஸ்டரியை சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல், ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்களை அல்லாஹ் கப்பலில் ஏற்ற சொன்னான். ஒவ்வொரு படைப்பினங்களில் ஒவ்வொரு ஜோடி ஏற்ற சொன்னான். அப்பொழுது மூமின்கள் எல்லாம் ஏறிய கப்பல், கீழே வெள்ளம் வந்தது, மேலிருந்து மழை கொட்டியது. இருந்த இடத்திலேயே அதற்கு அல்லாஹ் நீரை அமைத்துக் கொடுத்தான். கடலை விட்டு தூரத்திலே கப்பல் செய்கிறார்கள், நீர் மட்டத்தை விட்டு தூரத்திலே கப்பல் செய்கிறார்கள். ஹிண்டடித்தார்கள், நையாண்டி பண்ணினார்கள், பரிகாசம் செய்தார்கள். என்ன நூ உங்களோட கப்பல் என்ன மணல்லையா போகும்? பாலைவனத்தில் கப்பல் செய்கிறீர்களே, உங்களோட கப்பல் மணலில் செல்கின்ற கப்பலா? ஹிண்டடித்தார்கள். தண்ணீர் இல்லாமல் எப்படி கப்பல் செல்லும்? அல்லாஹ் இருந்த இடத்தில் தண்ணீரை உண்டு பண்ணினான். பூமி வெடித்து வெள்ளம் அந்த உலகத்தில் முழு படைப்பினங்களும் அளிக்கப்பட்டு 80 லட்சம் நபர்கள், இங்கே எல்லா படைப்பினங்களிலும் ஒரு ஜோடியை தவிர அந்த காலத்தில் இருந்த படைப்பினங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடிகள், எல்லாருமே அளிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் அந்த தூஃபான், பாரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தின் பொழுதோ அந்த கப்பல் கரை ஒதுங்கியதும் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு உடன்படுகிறது. அதே போல கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிரிந்தார்கள். மகனை சின்ன வயதிலே கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். பொறாமையின் காரணமாக, வஞ்சகத்தின் காரணமாக, குரோதத்தின் காரணமாக. சொந்த சகோதரர்கள், தந்தை ஒன்று தாய் வேறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம் தாய் ஒன்று, தந்தை ஒன்று தாய் வேறு. ஏனைய 10 பேருக்கும் ஒரு தாய். அந்த 10 அநியாயக்கார குரோதம் பிடித்தவர்களில் ஒருவன் தான் யஹூதா என்பவன். அவனுடைய பரம்பரை தான் யஹூதி பரம்பரை. எனவே சின்ன வயதிலேயே, குழந்தை பருவத்திலே தன்னுடைய சொந்த சகோதரனையே கொல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த காலத்து குழந்தைகளை கொல்வது சும்மா ஜுஜுப் சாப்பிடுவது போன்று. அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்கார மூதேவிகள் தான் யூதர்கள். சொந்த சகோதரனையே குழந்தை பருவத்திலே தூக்கி, சிறுபிராயத்திலே தூக்கி கிணற்றிலே போட்டு கொல்ல எத்தனித்த கல் நெஞ்சக்காரர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்வதற்கு என்ன பெரிய பாரமாக விளங்குமா? அதுவும் சம்பவத்தோடு இணையும். இது முகவுரை. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண்ணீர் வடித்து பார்வை போனது. ஒரு கருத்திலே கண்ணப்பையே வெள்ளையாகிவிட்டது. கண்மணி அது அப்படியே வெண்மையாகிவிட்டது. கண் பார்வை போய்விட்டது. அழுது அல்லாஹ்விடத்தை கேட்டு, மகன் எங்க இருக்கிறான்? நபிக்கும் மறைவான அறிவு இல்லை என்பதற்கான ஆதாரம். மறைவான அறிவு இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கிணற்றுத்தான் இருக்கான்னு அப்பாவுக்கு தெரியுமே. பலஸ்தீனிலே போடப்பட்டார்கள். பலஸ்தீனிலிருந்து ஒரு பிரயாண கோஷ்டி தண்ணீர் அள்ளுவதற்கு வாளி போடும் பொழுதோ வாளியிலே ஏறி குந்திக் கொள்கிறார்கள், வாளியை பிடித்துக் கொள்கிறார்கள். பாரமான ஒரு வஸ்து வருகிறது கிணற்றுக்குள்ளிருந்து. தூக்கி பார்த்தால் ஒரு குழந்தை வந்திருக்கிறது, ஒரு சிறுவர் வந்திருக்கிறார். யா புஷ்ரா ஹாதா குலாம். அவர் கத்துகிறார், பாலி தண்ணீர் அள்ளி போட்டவர், இதை பாருங்கள், உங்களுக்கு நன்மாராயம். என்ன நன்மாராயம்? அந்த குழந்தையை, அந்த சிறுவனை கொண்டு போய் அடிமையாக விட்டு அதில் பணம் சம்பாதிக்கலாம். பிசினஸ் நன்மாராயம், வேறொன்றுமல்ல. நான் தண்ணீர் வாளியை போட்டேன், குழந்தை வந்திருக்கிறது. அந்த பிள்ளை தன்னுடைய இடத்தையோ வீட்டையோ அதெல்லாம் ஏற்பாடு சொல்லி அடையாளம் காட்ட முடியாத அளவு அது ஒரு வனாந்தர ஒரு பாலைவன பகுதியில் இருந்த கிணறு. அப்படியே குழந்தையை கொண்டு போனார்கள். ஈஜிப்திலே, மிஸ்ரிலே விற்றார்கள். அடிமையாக விற்கப்பட்டவர்கள் கண்ணியமானவர்கள் எப்பொழுதுமே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அநியாயக்காரர்கள் மண் கவுவார்கள், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்கள் முன்னேறுவார்கள்.
பொறாமைக்காரன் தோல்வி அடைவான், பொறாமைக்கு ஆளாகக்கூடியவர் வெல்லுவார். இது ஒரு லோ, இது ஒரு தியரி, எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களோடு பொறாமைப்படுகிறோம், அவர்களை மட்டம் தட்ட. நாம் உயர்வதற்காக மற்றவர்களுக்கு மற்றவருடைய பிசினஸை உடைக்கிறோம், சம்பந்தத்தை உடைக்கிறோம், மற்றவனுடைய நட்பெயரை உடைக்கிறோம், மற்றவனை பற்றி கேவலமாக பேசுகிறோம், மற்றவனுக்கு குழி வெட்டுகிறோம், மற்றவனுக்கு என்ன கள்ளத்தனமான பிள்ளைங்களை பண்கிறோம். எதற்கு? அவனை கீழே போட. அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? நீதான் மண் கவுவாய். மௌத்துக்கு முன்னால் பொறாமைக்காரர்கள் மூக்குடையாமல் மௌத்தாக மாட்டார்கள். எப்படி மாறிய சம்பவம்? அடிமையாக வைக்கப்படுகிறார்கள். சம்பவத்தை விரிவாக சொல்லக்கூடிய நேரம் அல்ல, இந்த சம்பவங்களோடு இணைக்கிறேன். அங்கே அடிமையாக வைக்கப்பட்டவர்கள் அப்படியே வந்து வாழ்ந்து வளர்ந்து பல சோதனைகள், பல கட்டங்கள், பல சவால்கள், பல சேலஞ்சுகள், பல முற்றுக்கட்டைகளை தாண்டி சவால்களை முறியடித்து குற்றமற்றவர், நிரபராதி, குற்றவாளி என்ற பெயரிலே பழி சுமத்தப்பட்டு சிறைவாசம், சிறையிலும் கண்ணியமான ஈமானிய பிரச்சாரம், அல்லாஹ்வை பற்றி ஏகத்துவ பிரச்சாரம், மற்றவர்களுக்கு நல்லுபதேசம், சிறையிலும் நல்ல போதனைகள், சிறையிலே இவர்களிடம் பல திருத்தங்கள், பல மாற்றங்கள். சிறைக்கு செல்கின்றவன் இருந்த குற்றத்தை விட மேலதிகமான குற்றத்தை படித்து வந்து ஏற்கனவே ஒரு கொலையோடு போனவன் 2 கொலையோடு போகின்ற காலம், ஏற்கனவே 1 லட்சம் திருடி விட்டு போனவன் 1 கோடியிலே கை வைத்து போகின்ற காலம், ஏற்கனவே 1-2 அவுன்சுகளை விட்டு போனவன் கிலோ கணக்கிலே விட்டு உள்ளே போகின்ற காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிருபராதியாக உள்ளே போய் பலருடைய ஹிதாயத்துக்கு, நேர்வழிக்கு, பல சிறை கைதிகள், குற்றவாளிகள் திருந்துவதற்கு காரணமாக அல்லாஹ் அமைத்தான். அநியாயம் இழைக்கப்பட்டவரை கொண்டு சிறையிலே அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு. எப்படி பாடம்? சரி, வந்தார்கள். அரசர் திறமை ஒன்று கொடுத்திருந்தான். அல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற திறமை. தான் சின்ன வயதில் கண்ட கனவுதான் பொறாமைக்கு காரணம். அதனுடைய விளக்கத்தை தான் பெரிய ஆளாகி, நபியாகி, ரசூலாகி தான் விளக்கம் சொல்கிறார்கள். அவருடைய தந்தை கூட அதுக்கு விளக்கம் சொல்லவில்லை. அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அழகை கொடுத்தான். கண்ணியமானே, மினிஸ்ட்ரியிலே அமைச்சு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அரசர் ஒரு பைனான்சியல் மினிஸ்ட்ரியை கையெடுத்தார்கள். நீதி நேர்மையாக, ஊழல் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல், திருட்டு இல்லாமல், களவில்லாமல் அந்த நீதித்துறையை, அது நிதித்துறையை, பைனான்சியலை நான் சரியாக செய்வேன், என்னுடைய குவாலிபிகேஷன் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது கொடுத்தார். அரசர் கொடுத்தார். மிக கண்ணியமான அரசருடைய ஒரு அட்வைசராக, அரசருடைய ஒரு முக்கியஸ்தராக இருந்தார்கள். எல்லா சிறப்புகளோடும் அந்த பைனான்சியல் மினிஸ்டராக இருக்கின்ற பொழுது எந்த கையால் தூக்கி கிணற்றிலே போட்டு கொல்ல முயற்சித்தார்களோ, தந்தை விட்டு பிரித்தார்களோ, அவர்களுக்கு பலஸ்தீனிலே பஞ்சம் வருகிறது, வறுமை வருகிறது. அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், மிஸ்ரிலே, ஈஜிப்திலே இப்படி ஒரு உதவி செய்கிறாராம். அவர்கள் உதவி தேடி போகிறார்கள். உதவி தேடி போய் முதலாவது தடவை அடையாளம் காணவில்லை. இவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். வந்திருப்பதனுடைய நானாமார் தான், என்னை தூக்கி கிணற்றில் போட்டவர்கள் தான், காட்டிக்கொள்ளவில்லை, கொடுத்து அனுப்பினார்கள். பினியாமின் என்ற நிமிஷம் உடன் பிறந்தவர் இருக்கிறார், ஒரே தாய்க்கு, அவரை அழைப்பிக்க வேண்டும். அடுத்த ட்ரெயினிலே நீங்கள் அவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் ஏதோ கூட்டிக் கொண்டு வருகிறார். 2வது தடவை வந்த சந்தர்ப்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீங்கள் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் செய்த சதி பிளேன் ஞாபகம் இருக்கிறதா? தடுமாறினார்கள், ஷொக்காகினார்கள், திக்குமுக்காகினார்கள். அந்த பாலைவனத்திலே கேமரா உள்ள காலமா, மீடியா உள்ள காலமா, ரெக்கார்ட் பண்ண காலமா? யாருமே இல்லை, நாங்கள் தான். கேட்டார்கள், ஐநக்கல் அந்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா? நீங்க தான் யூசுஃபா? ஆனா யூசுப் நான் தான் யூசுப். அஹாதாஹி, என்னுடைய ஒரே தாய்க்கு பிறந்த என்னுடைய சகோதரர். சம்பவம் தொடர்கிறது. கண்ணியமானவர்களை, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரை மட்டம் தட்ட, யாரை வெட்ட, யாரை கொத்த, யாரை கீழே போட, யாருக்கு எதிராக செயல்படுகிறோமோ சில வேளை அவர்களிடம் அல்லாஹ் கால் மடிக்க வைப்பான், அவர்களிடமே கைமாத்துக்கு உதவி தேட வைப்பான், அவர்களுடைய கடைக்கே வேலைக்கு போக வைப்பான், அவர்களுடைய ஆபீஸிலே ஸ்டாஃபாக வேலை செய்ய வைப்பான், அவருடைய ஆட்சிக்கு கீழே அடிமையாக ஆக்கி விடுவான் அல்லாஹ். அடிமைத்தனம் இல்லை. சொல்கிற உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த கையால் அநியாயம் செய்தார்களோ அந்த கையை நீட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையால் நிவாரண உதவி பெற வைத்தான் அல்லாஹ். அநியாயக்காரர்கள் கேவலப்படுவார்கள் என்பதற்கு சிறந்த சான்று. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்வை வந்தது. பாப்பா அழுது 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 கண் பார்வையெல்லாம் போய்விட்டதப்பா என்று செய்தி கேள்விப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜிப்பாவை, ஆடையை கழட்டி, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அடையாளமாக கொடுத்து அனுப்பினார்கள். இந்த ஆடையை, அது ஒரு மோஜிசாவுடைய ஆடை,
இந்த ஆடையை கொண்டு வந்து வாப்பாவுடைய முகத்திலே தலையிலே போடுங்கள், வாப்பாவுடைய முகத்தை கண் மீது வையுங்கள். கொண்டு போனார்கள். வரும்பொழுது யூசுப் வாசம் அடித்தது. நான் யூசுப்புடைய வாடையை உணர்கிறேன் என்று சொல்கிறார். பக்கத்தில் இருப்பவர் கேட்க, என்ன நீங்கள் இன்னும் பழையபடி யூசுப்பை நினைத்து முணங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே? இல்லை, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். யூசுப்புடைய வாடை எனக்கு வீசுகிறது. வந்தது ஜுப்பா, போடப்பட்டது பர்தத்த பசீரா, பார்வை வந்து விட்டது. இந்த பார்வை வந்ததும் முஹர்ரம் 10. இவ்வளவுக்கு தான் சுற்றி வந்தேன். அன்பானவர்களே, அடுத்த முக்கியமான நிகழ்வுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல எத்தனித்தவர்களும் இந்த யூதர்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு விரட்டி போனார்கள். விரட்டி கொல்ல முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களில் ஒருவரே ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஃபேஸ் கட் உள்ளவராக இவர்களுக்கு அல்லாஹ் காட்டி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேஸ் கட் இருக்கிற ஒருவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டு ஈசாவை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் மாறுதட்டி கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உயிரோடு ஹயாத்தோடு உயர்த்தி இருக்கிறான். அவர்கள் பின்னால் இறங்கி இவர்களை கொண்டு குவித்து இவர்களுடைய குருவாகிய, இவர்களுடைய லீடர் ஆகிய, இவர்களுடைய பசாவாகிய தஜ்ஜாலும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையால் தான் சாகுவான் என்பதை வரலாறு சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதும் இந்த முஹர்ரம் 10. முக்கியமான நிகழ்வுகள் போதும். அடுத்த பகுதிக்கு வருகிறேன். அன்பானவர்களே, அஃதலு ஷஹரி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு அடுத்து நோன்பு நோட்கும் விடயங்களிலே சிறந்த ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம். எந்த மாதத்துக்கும் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய பெயர், எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்திய மாதங்கள் தான். என்றாலும் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஒரே ஒரு மாதம் சொல்லப்படுகிறது, முஹர்ரம். அல்லாஹ்வுடைய மாதம் தான் ரமலானுக்கு அடுத்து சிறந்த மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி கண்ணியமான 10ஆம் நாள் நோன்பு. நோன்புடைய சிறப்பு, நோன்புடைய முறை, நோன்பு நோக்கின்ற நாட்களை நான் சுருக்கமாக விளக்கமாகவும் முன்வைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். 3 பகுதிகளாக இந்த நோன்பு நோக்கும் முறைகள் இருக்கின்றன. முதல் சிறப்பை சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனத்துக்கு அடுத்து சொன்ன ஹதீஸ் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், சியாம் யௌமி ஆஷூரா, அதாவது எங்களுடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம் 10ஆம் நாள், நாம் இந்த 8ஆம் நாளில் இருக்கிறோம். நாளை மறுதினம் 10ஆம் நாள் பேசிக்கான அடிப்படையான முஹர்ரமுடைய 10ஆம் நாள், அது மிஸ் ஆக கூடாது. அந்த நோன்புடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அஹ்தஸிபு அலல்லாஹ் அஹ்தஸிபு இன்தல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், நன்மை எதிர்பார்க்கிறேன். ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கபலா, முஹர்ரம் இருக்கிறது, நாம் இருக்கிறோம் 1447ஆம் ஆண்டு, முடிந்த வருடம் 1446ஆம் ஆண்டு, 1446ஆம் ஆண்டுடைய சென்ற வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு இதை நோக்கிறேன். இது ஒரு விடயம். சனத்தல் மாதியான்னு வந்திருக்கிறது. கடந்த கால கனிமொழி 2 விடயங்கள் சேர்கிறது. அரபாவுடைய நோம்பை நோற்றோம். அரபா அஸ்தனத்தல்லதி கபிலா வஸ்தனத்தல்லதி பாகா. அரபா அட்வான்ஸாக பின்னிருக்கின்ற வருடத்துடைய பாவங்களை மன்னிப்பதை காரணமாக அமைகிறது. அரபா இருக்கின்ற துல் அஜ்லை நோக்கிறோம், துல் அஜ் 50 நோக்கிறோம். ஏற்கனவே சென்ற வருடம் நோற்றோம், சென்ற மாதம். அந்த வருடம் அந்த வருடத்துக்கு மன்னிப்பு. இந்த வருடமும் அரபா நோம்பில இணைகிறது. ஆனா எதை ஏற்றுக்கொள்வான், எதனால் மன்னிப்பு கிடைக்கும், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே இந்த முஹர்ரமும் அரபாவும் சேர்ந்து இந்த வருடத்தையும் பொறுப்பெடுக்கின்றன பாவ மன்னிப்புக்காக வேண்டி. எனவே சிறப்பில் இது போதும். அடுத்த விடயம் கண்ணியமான ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் முஹர்ரம் நோன்பு எப்படியான நோன்பு? நம்முடைய சமூகத்தில் தவறு நடக்கிறது. என்ன தவறு தெரியுமா? வெறும் இங்கிலீஷ் காலண்டரை பார்த்து பங்கன்களை முடிவு செய்வது, நிக்கா வலிமாக்களை இந்த நாளில் வைப்பது பிழை. அனுமதிதான், அனுமதி. கொஞ்சம் யோசியுங்கள். வெறும் இங்கிலீஷ் காலண்டரை பார்த்து எத்தனை நோம்பாளிகளுடைய நோன்பு காப்பு வைக்க வலிமா வைத்திருக்கிறோம், திருமணம் வைத்திருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் முன்னப்பின் ஆற்றினால் என்ன நடக்க போகிறது? அதனால் கண்ணியமான கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் உலமாக்களை அணுகுங்கள். அகில இலங்கை ஜமியத் உலமா மாஷா அல்லாஹ் பிறை கண்டு 5 நிமிடங்களுக்குள் கலண்டர் ரெடியாகத்தான் இருக்கும். தலைப்பை போடுவதும் 1ஆம் தேதி ஹிஜ்ரி எதுவென்று போடுவதும் அவருடைய வேலை. அவர்கள் பிறை கண்டு அறிவிக்கப்பட்டவுடன் ஒபிஷியலான கலண்டரை விநியோகிக்கிறார்கள். மஸ்ஜிதிலே போர்டில் போடப்பட்டிருக்கிறது.
எத்தனை விடயங்களை டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சிருக்கிறோம், போல்டர் ஜிபி கணக்கிலே. இந்த ஒரு சின்ன கேபியுடைய அளவு மெமரி போகின்ற ஹிஜ்ரி கேலண்டர் நம்முடைய போனில் இருக்கிறதா? சில கேபிகள் தான் மெமரியில் இடம் பிடிக்கும். அப்படியான ஹிஜ்ரி கேலண்டர் இருக்கிறதா? இஸ்லாத்துடைய தொடர்பும் இந்த கேலண்டருடைய ஓட்டமும் இல்லாதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை பங்கன் வைத்து விட்டு பத்துவா கேட்கிறோம். பத்துவா ஏதோ வைத்து விட்டோம், அதை வைத்து விட்டோம், நீங்கள் வைக்கத்தான் வேண்டும். உங்களுடைய சாப்பாட்டுக்கு 50% வந்து சாப்பிட மாட்டார்கள். உன் இஃப்தாருக்கு கட்டிக் கொடுங்கள் பார்சலை. சாப்பாடு லஞ்சை டின்னர் பரவாயில்லை, லஞ்ச் வைக்கின்றவர்கள் சிந்தியுங்கள், கொஞ்சம் 2 நாள் முற்படுத்தி வையுங்கள். பிறை 29 பிறை பார்க்கப்படும் தெரியும். 29 எப்பொழுது பிறை சுவராக பார்க்கப்படும். கண்டால் அடுத்த நாள் ஒன்று கெஸ் பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒன்றாகவே பாருங்கள். ஒன்றாக பார்த்தால் எப்பொழுதுமே நம்முடைய பங்கன் அடுத்த வீக்காக மாறும், அல்லது சாட்டர்டேயாக மாறும், அல்லது கனிமலை வேறு இழிவு நாட்களை வைக்கலாம். அதிகமானவர்கள் பங்கன் வைத்திருக்கிறார்கள். அழைத்தால் போவது கடமைதான், போங்கள். ஆனால் ஒரு பத்துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பை விடலாமா? கனிம நோன்பை விட அனுமதி இருந்தாலும் இந்த நோன்பு இருக்கிறது, ரமலானுடைய கலாவை கூட ஏனைய 330 நாட்களில் செய்யலாம். இந்த நோன்புக்கு கலா என்றால் அடுத்த முஹர்ரம் 10 நாள் தான் செய்ய வேண்டும், கலா இல்லை. அதை யோசித்துக் கொள்ளுங்கள். நோன்பை விட அனுமதி இருக்கிறது தான் என்றாலும் இந்த நோன்பை ரீப்ளேஸ் பண்ண முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் கூடாது என்று சொல்லவில்லை. இந்த நாட்களிலே, இந்த கன்ஃபியூஸான நாட்களிலே, கொஞ்சம் அங்குமிங்கும் அதோடு இதோடு சம்பந்தப்படுகின்ற நாட்களிலே பங்கன் வைக்கின்றவர்கள் இதற்கு பிறகாவது கொஞ்சம் இஸ்லாமிய கலண்டரையும் பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். தப்பித்தவரை ரமலான் ஒன்றிலும் பங்கன் வைத்து விட வேண்டாம். சில வேளை அதுவும் இங்கிலீஷ் கலண்டரை பார்த்தால் 2 நாள் பிந்தி வரும்போது இருக்கும். கல்யாணத்தை வைத்து ரமலான் ஒன்று பிறை கண்டால் அந்த வைத்து விடாதீர்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்கள், அடுத்த விடயம், நோன்பு நோட்பதில் 3 முறைகள். ஒரு ஹதீஸ், 10ஆம் நாள் நோன்பு நோட்ட நபியர்கள் அப்படிதான் நோட்டார்கள். மதீனாவுக்கு வந்தார்கள். ஒன்றை விலை கொள்ளும் சொல்ல வந்த முக்கியமான நோன்பு எப்படி என்றால், பரதான ரமலான் நோன்புக்கு முன்னால் கடமையாக இருந்த நோன்பு. ரமலான் நோன்புக்கு முன்னால், ரமலான் நமக்கு கிடைக்க முன்னால், ரமலான் கிடைக்க, ரமலான் நோன்பு கிடைக்க முன்னால் பரதாக இருந்த நோன்பு ரமலான் வந்த பிறகுதான் ஆப்ஷனலாக மாறியது, கம்பல்சரியாக இருந்தது. ரமலானுக்கு பின்னால் ஆப்ஷனலாக மாறிய நோன்பு, அவ்வளவு முக்கியமான நோன்பு. அந்த நோன்பு தான் இது. மதீனாவுக்கு வந்தார்கள், அதை நோன்பை கண்டினியூ பண்ணுவார்கள் நபியவர்கள். ஆனால் மதீனாவுக்கு வந்தால் யூதர்களும் பிடித்திருக்கிறார்கள். மக்காவிலே நபியர்கள் பிடித்தார்கள், சஹாபாக்கள் பிடித்தார்கள், சஹாபாக்கள் பிடித்தார்கள். மதீனாவுக்கு வந்தால் முஸ்லிம்களுடைய நோன்பு நாளிலே அவர்கள் நோன்பு. என்னப்பா நோன்பு இல்லை, முக்கியமான நான் சொன்னேன் சம்பவம் பின்னால் இணையும் என்று. எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயீல் தானே அந்த காலத்தில் அவர்கள் மூசாவோடு இருந்தவர்கள் ஈமானியர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருந்த பனி இஸ்ராயீல், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய என்ன நபி கட்டுப்பட்டிருந்தவர்கள். எங்களை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌன் அந்த மூதேவியை தான் அனுமதி சொன்னேன், அந்த ஃபிரௌன் என்ற அநியாயக்காரனை அவனுடைய படையையும் அல்லாஹ் அளித்த நாள். அதுக்கு நாங்கள் நன்றிக்கடனாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் சொன்னார்கள். அவர் எப்படிதான் இப்பொழுது இருக்கிற அந்த காலத்தில் இருந்தவர்கள் அல்ல, இவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் மாறி இருக்கின்றன. நபியர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொன்றாக தேடி தேடி யூதர்களுக்கு மாற்றம் செய்வார்கள். அப்படியா? சரி, நீங்கள் கண்ணியமானே, அப்படி நீங்கள் நோட்பதை விட நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்த தகுதியானவர்கள் என்று நபி அவர்கள் அந்த நோன்பை மதீனாவில் வந்த பிறகு பொதுப்படையாகவே நோக்க கட்டளையிட்டார்கள். அதே போன்று கண்ணியமானே, நபியர்கள் வஃபாத்தாவதற்கு காலம் நெருங்குகின்ற பொழுது கடைசி காலத்தில் சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள், பல விடயங்களிலே நீங்கள் யார் சொல்லலாம், யூதர்களுக்கு மாற்றம் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் தானே, இந்த நோன்பு யூதர்களும் பிடிக்கிறார்களே, யூதர்களை பார்த்தியர்களை கொடுக்கப்படவில்லை, நமக்கு ஏற்கனவே இருந்தது, என்னால யூதர்கள் நம்மை போன்ற அந்த 10ஆம் நாளிலே பிடிக்கிறார்களே, என்ன செய்வது? சொன்னார்கள், நான் அடுத்த அவரிடம் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்லி அடுத்து வந்த முஹர்ரமிலே ஹயாத்தோடு இருக்கவில்லை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே 9ஐயும் சேர்த்து பிடிப்பது நம்முடைய கணக்கிலே சனி ஞாயிறு பிடிப்பது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதுவும் கூடும், பிரச்சனை இல்லை. நபி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். சூமு யௌமன் கபிலஹு அவ் யௌமன் பாதஹு, முன்னால் ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை நம்முடைய கணக்கிலே 9ஆம் நாளை,
பின்னால் ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமை 11ஆம் நாள், ஞாயிறு திங்கள் அல்லது சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை பேசிக்காக பிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு முறை இமாம்கள் சொல்வார்கள், ஹதீஸில் ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, வயௌமன் பாதகு என்று வாவ் வந்திருக்கிறது. வாவ் என்றால் என்ன தெரியுமா? முன்னாலும் ஒரு நாள் பிடிங்கள், பின்னாலும் ஒரு நாள் பிடிங்கள். அதிகமான இமாம்கள் இந்த ஹதீஸுடைய மூன்றாவது வகையான அமலை வரவேற்கவில்லை. ஒரு சிலர் சொல்கிறார்கள் சனி ஞாயிறு திங்கள் பிறை 9, 10, 11 பிடிப்பது. முடிமானவர்கள் விருப்பம் இருந்தால் இந்த ஹதீஸையும் அமல் செய்ய பிடிக்கலாம். அவு யௌமன் அல்லது ஒரு நாள் தான் சொன்னார்களே தவிர வாவ் இல்லை என்ற கருத்திலும் பேசுகிறார்கள். எனவே 9, 10, 11 பிடித்துக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை பேசிக்காக நோன்பு பிடித்து அந்த முன்னால் சென்ற வருடத்துடைய பாவத்தை, அதாவது இந்த வருடம் அல்ல சென்ற வருடத்துடைய பாவத்தை நாம் அல்லாஹ்விடத்தை மன்னிப்பதற்கு, பெரும்பாவங்கள் அல்ல அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை மன்னிப்பதற்கு நாம் அந்த அமல் மூலம் அல்லாஹ்விடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். அடுத்த விடயம், ஆஷூராவுடைய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. சிலர் செய்கிறார்கள், சிலர் கேட்டு செய்கிறார்கள். அன்றைய நாள் 10ஆம் நாள், நம்முடைய கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை, குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய செலவுக்கு கீழாக இருப்பவர்கள், நம்முடைய நெருங்கிய உறவுகள், இவர்களுக்கு தாராளமாக செலவழிப்பதனுடைய சிறப்பு. பிசினஸை வளர்க்க, பொருளாதாரத்தை வளர்க்க, இன்கம்மை கூட்டிக் கொள்ள பல வழிகளிலே சிலர் ஹலாலாக ஹராமாக முயற்சி செய்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த நாளுடைய ஒரு அமல் நம்முடைய முழு வருடத்துடைய பொருளாதார விஸ்தீரணம் அபிவிருத்திக்கு காரணமாக அமையும். சொன்னார்கள், மண்பஸ்தாலா யாலிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவழிப்பாரோ, வளமையை விட கொஞ்சம் கூடுதலாக, வளமையை விட கொஞ்சம் குடும்பத்துக்கு விசாலமாக செலவழிப்பார். பல்வேறுபட்ட முறைகளை செய்யலாம். உதாரணமாக ஒரு இஃப்தாருடைய நேரம், ஆஷூரா இஃப்தாருக்கு ஒரு 5 உறவுக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்யலாம். அல்லது வீட்டிலே கொஞ்சம் நல்ல தாராளமாக விசேஷமாக இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்யலாம். அல்லது ஏதாவது அன்றைய நாளுடைய ஏதாவது கஷ்டவாளிகளுக்கு ஒரு 5, 10,000, 15,000 என்று ஒரு ஹதியா சதக்காக்களை செய்யலாம். ஏதோ அமைப்பிலே குடும்பத்தார்களுக்கு, உறவுகளுக்கு செலவழிப்பவருக்கு இப்பொழுது முதலாவது மாதத்தில் இருக்கிறோம், 10ஆம் நாளில் செய்ய போகிறோம். எனவே கனிமன் 350 நாட்கள் அந்த வருடத்தில் மிஞ்சி இருக்கும், 345 நாட்கள் இருக்கும். அந்த நாளில் பொருளாதார அபிவிருத்தி, ரிஸ்குடைய விஸ்தீரணம், விசாலமான அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு கிடைப்பதற்கு இந்த ஒரு நாளுடைய அமல் காரணமாக அமையும். அதே போல இறுதியாக கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிந்தி வந்தவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாளுடைய வரலாறுகளை மிக முக்கியமானதுதான். அநியாயம் அழியும், அநியாயக்காரன் அழிவான். அநியாயக்காரன் யாருக்கு அநியாயம் செய்கிறானோ, தன்னை விட கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு, தன்னை விட சக்தி குறைந்தவர்களுக்கு, தன்னை விட ஆற்றல் குறைந்தவர்களுக்கு அநியாயம் செய்யும் பொழுது அல்லாஹ் அவனை விட ஆற்றல் சக்தி உள்ளவனை கொண்டு அவனை தண்டிப்பான். அவனை விட இவனே ஒரு பெரிய வீரனாக நினைத்துக் கொள்ளும் பொழுது அவனை விட ஒரு பெரிய வீரனை, அவனை விட ஒரு பலமுள்ளவனை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான். அதிலே நவீன காலத்தோடு சில விடயங்களை இணைத்து கடைசி சில விடயங்களை வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். ஃபிரௌன் அழிந்த வரலாறு. இன்னும் உலகத்திலே சில குட்டி ஃபிரௌன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குட்டி ஃபிரௌன்கள் சில நாடுகளிலே அந்த நாட்டு தலைவனே ஒரு ஃபிரௌனாகத்தான் வாழ்கிறான், அல்லது நாட்டுக்குள் ஒரு சில நபர்கள் குட்டி ஃபிரௌன்களாக வாழ்கிறார்கள், சர்வாதிகாராக வாழ்கிறார்கள், கனிமங்களை அடக்கியாளக்கூடிய வாழ்கிறார்கள், நாங்கள் செய்வதை தட்டி கேட்க முடியாது என்ற திமிரிலே வாழ்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் மண் கவ்விக்கொண்டும் இருக்கிறார்கள், மண் கவ்வினார்கள், இன்னும் மண் கவ்வ இருக்கிறார்கள். சுருக்கம் தெரியுமா? ஆஷூரா தருகின்ற படிப்பினை, அநியாயம் அழியும், அநியாயக்காரன் தண்டிக்கப்படுவான், அநியாயத்துக்கு ஒரு முடிவு. அந்த காலத்திலே பெரிய அநியாயக்காரனாக இருந்த ஃபிரௌன் அங்கே கடலிலே, செங்கடலிலே, ரட்சியிலே மூழ்கடிக்கப்பட்டு அவனுடைய உடம்பை, பொடியை அல்லாஹ் பாதுகாத்து கௌரவப்படுத்துவதற்கும், சங்கை செய்வதற்கும், பக்தி பத்த வைப்பதற்கும், பூமாலை போடுவதற்கும், கஸ்தூரி மஞ்சள் பூசுவதற்கும் அல்ல, காரி துப்புவதற்கல்ல கைரோவிலே, ஈஜிப்டுடைய தலைநகரம் கைரோவிலே அந்த மியூசியத்திலே வைத்திருக்கிறான். நேரடியாக பார்த்தவர்கள் இருப்பீர்கள், பார்க்காதவர்கள் பல விடயங்களை பார்க்கிறோமே மீடியாக்களிலே, அதையும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அநியாயக்காரன் என்ன ஆட்டம் போட்டான். இப்பொழுது மரக்கட்டை போன்றோ அவனுடைய சடலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவனை பாதுகாத்தது குட்டி பிறவன்களே, நீங்கள் அநியாயக்கார ஆட்சி செய்தால் இவனை போன்று மண் கவ்வுவீர்கள் என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காக வேண்டி இந்த பலஸ்தீன், அதே போன்று சுற்றுச்சூழல் இருக்கின்ற நாடுகளை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஜியோனிஸ்டுகள், இந்த யூத மூதேவிகள்
இவர்களுக்கும் அழிவு காலம் ஒரு கட்டத்துடைய ஒரு ஸ்டெப்புடைய எண்டிங் துவங்கிவிட்டது. யாரை கொண்டு எவரை கொண்டு யார் தாக்கினான் எவன் தாக்கினான் அது நமக்கு தேவையில்லை. யாரை கொண்டாவது அல்லாஹ் அழித்தான், அழித்துக் கொண்டிருக்கிறான். கனிமலை எத்தனையோ மாத கணக்கிலே பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை நாள் கணக்கிலே அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக கொடுத்தான். அல்லாஹ் அப்படித்தான், பிடித்தால் நீண்ட கயிற்றிலே விடுவான். தூண்டிலுடைய கயிறு போன்று தூண்டிலுடைய நூல் எங்கு முடிகிறதோ அங்கு மீன் மாட்டும். எலிப்பொறியிலே வைக்கின்ற கருவாடு கன்னிமலை எலிக்கு போடுகின்ற விருந்தல்ல, எலியை பிடிக்கின்ற அது சதி. அது போன்றுதான் கொஞ்சம் நீண்ட கயிற்றில் விடுவேன். மாட்டுக்கு 5 அடி கயிறு கட்டினால் 5 அடி வரைக்கும் அங்கும் இங்கும் இங்கெல்லாம் தின்னும். அதே மாடு 5வது அடியிலே நிற்க வேண்டிய நிலைமை. அதை தாண்டி செல்ல முயற்சித்தால் சில வேளை அந்த மாட்டுடைய கயிறு கழுத்தில் இறுகி அது சாக நேரிடும். அது போன்றுதான் நீண்ட கயிற்றில் இந்த யூதர்களை கொஞ்சம் அல்லாஹ் துள்ள விட்டான். நெருப்பு நூறும் பொழுது கொஞ்சம் கேஸ் பாருங்கள், கடைசி நாளுடைய கேஸ் அது அன்று முடிய போகின்ற பொழுது அப்படியே பொங்கும். அந்த கேஸ் அடுப்பிலே நெருப்பு பொங்கித்தான் புக்கண்டு போகும். அது போன்றுதான் கண்ணியமானவர்களே, யூதர்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு அடி, ஒரு தற்காலிகமான சேதம், பயந்து அஞ்சு ஓடி கெஞ்சுகின்ற அளவு ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்றால் முஹர்ரமோடு அதுவும் இணைகிறது. அநியாயக்காரர்களும் அநியாயமும் அழியும் என்பதை சிறந்த சான்று. அன்பானவர்களே, இறுதியாக நான் ஒரு சில வேண்டுகோளை முன்வைத்து முடிக்கிறேன். முடித்திருக்க வேண்டும், இறங்கி இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களுக்கு ஒன்றை கண்ணியமாக சொல்லிக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமையை மதிப்போம். வெள்ளிக்கிழமையை மதிக்காவிட்டால் நம்முடைய எந்த விடயமும் சக்சஸ் ஆகாது. வெள்ளிக்கிழமை ஜும்மா அதானிலிருந்து தொழுகை வரைக்கும் ஒரு அவரை, மேக்சிமம் ஒரு அவர், அதானிலிருந்து தொழுகை வரைக்கும் ஒரு 60 நிமிடங்களை கொடுக்காத அளவு நான் பிஸியா, நான் கேலஸா, எனக்கு கணக்கில்லையா? மன்னிக்க வேண்டும், யார் தவறு எடுக்க வேண்டாம். எத்தனையோ மஸ்ஜிதுகளுக்கு ஜும்மாவுடைய சந்தர்ப்பம் கொடுக்கப்படாமல் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறதா? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டம் நடக்கக்கூடாது. கண்டதை சொல்கிறேன். கொத்துபா ஆரம்பிக்கும் பொழுது சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தார்கள். ஏன் தாமதம்? மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சொந்த வியாபாரத்தை நான் பண்ண வரவில்லை, மார்க்கெட்டிங் பண்ண வரவில்லை. குர்ஆன் ஹதீஸ் வரலாறுகளை பேசி முக்கியமான விடயங்களை தொட்டு காட்டினேன். கனிமலை ரெக்கார்ட் வருந்தானே, வெப்சைட்ல வருந்தானே, இன்டர்நெட்ல வருந்தானே, யூடியூப்ல வருந்தானே. அப்படி என்றால் ரெக்கார்டிலேயே தான் வாழ்க்கையிலே பயான் கேட்பதா? பயான் கண்ணியமான ரெக்கார்டு கேட்பதில்லை நோக்கம். வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதில் அதானை கேட்க வேண்டும், இக்காமத்தை அல்ல. ஹத்தீப் சொல்கின்ற சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும் மஸ்ஜிதில் உட்கார்ந்து. அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை எப்பொழுது வாழ்க்கையை கழிந்தது? மிம்பரில் ஏறியவுடன் ஹத்தீப் சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதுக்குள் இருந்து கொண்டு பதில் சொன்ன வெள்ளிக்கிழமை எப்பொழுது தேடுங்கள். அந்த வெள்ளிக்கிழமை தான் நாம் அல்லாவை மதித்த வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அல்ல, அல்லாவை. பிசினஸுக்கு ஆயாத்தி மூத்து நோய் நம்பர் ஹாஸ்பிட்டல் வேறு விடயம், எமர்ஜென்சி வேறு விடயம். அது அல்லாவை மன்னிப்பான். நாம நம்முடைய விருப்பப்படி நாம் இந்த கொத்துபா ஜும்மாவுடைய விடயங்களை கேலஸா இருக்க வேண்டாம். மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த யூத இனம் அதிலே மிக கேவலமான மிருகங்களாக, பிராணிகளாக மாற்றப்பட்டதும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹாலிடேயாக இருந்த புனித நாள் சனிக்கிழமையை அவமதித்ததுதான். சனிக்கிழமை இர்ரெஸ்பெக்ட் பண்ணினதுதான். மன்னித்துக் கொள்ளுங்கள், பண்டிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டதுக்கான காரணம். நாம் வெள்ளிக்கிழமையை மதிக்காவிட்டால் நம்முடைய பிசினஸ்ல லாஸ் ஏற்படலாம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சக்சஸ்ஃபுல் ஏற்படாமல் இருக்கலாம். எனவே முஹர்ரம் மூல வாழ்க்கையை மாற்றுவோம், ஈமானை மாற்றுவோம், வளர்ப்போம், இபாதத்தை முன்னேற்றுவோம், குர்ஆன் திலாவத்தை முன்னேற்றுவோம், பண்பாடுகளை மாற்றுவோம், குடும்ப வாழ்க்கையை மாற்றுவோம், வியாபாரங்களை சுத்தமாக்குவோம், பேச்சுக்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை இஸ்லாமிய முறைப்படி மாற்றிக்கொள்வோம். அதை நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தாக ஓதினேன். ஒரு கூட்டம் தன்னை மாற்ற முயற்சிக்காத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நான் திருந்த வேண்டும் என்ற ஐடியா வராமல் அல்லாஹ் திருத்த மாட்டான். நான் நல்லவனாக மாற வேண்டும் என்று ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் 10 ஸ்டெப்புகளை முற்படுத்தி அவரை நல்லவராக மாற்றுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட புனிதர்களாக, நல்லவர்களாக, நல்லடியார்களாக நம்மை மாற்றிய நிலைமையில் இந்த வருடத்தை கழிக்க கிருபை செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக.
பூரா முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. நம் அல்லாஹ்வுக்கு அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. ஈமானை தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. அல்ல முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், புது வருடத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பாயாக. நம்மை மஸ்ஜிதோடு தொடர்பாக்குவாயாக, குர்ஆனோடு தொடர்பாக்குவாயாக, சதகாவோடு தொடர்பாக்குவாயாக, நல்ல குணங்களோடு தொடர்பாக்குவாயாக, நேர்மையோடு தொடர்பாக்குவாயாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை திருத்துவாயாக, வியாபாரத்தை திருத்துவாயாக, குணங்களை திருத்துவாயாக, இஸ்லாமிய அடையாளங்கள் நம்மில் வெளிப்படுத்துவாயாக. வெள்ளிக்கிழமை போன்ற நல்ல நாட்களை மதிக்க கிருபை செய்வாயாக. 5 நேரம் இமாம் ஜமாஅத் தொழும் பாக்கியத்தை தருவாயாக. ஏமாற்றம், வஞ்சகம், கலப்படம், திருட்டுக்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கெட்ட பாவனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. ஹராமான விடயங்கள் நம்முடைய ரத்தங்களோடு நம்முடைய உடம்புக்குள் வைத்துக்கொள் செல்லாமல் நீ பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.